நாம் தாழ்த்துவோமானா கர்த்தர் கூட வருவார். அல்லேலூயா. சும்மா தான் இயேசு கூட வருவார் பாடக்கூடாது, கூட இருந்து தான் கூட வருவார். ஆமென். 2 புத்தகம். இயேசு கூட வரணும்னா நாம் என்ன செய்யணும்? வீட்டுக்கு போயிடணும். இயேசு கூட வரணும், நாம் என்ன செய்யணும்? வீட்டுக்கு போயிடணும். புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசா யார் தெரியுமா? பெரிய ராஜா, யூதா தேசத்துக்கு பெரிய ராஜா, பிஸி ராஜா, ரொம்ப பிஸியான ராஜா. அவனை பார்த்து ஒரு சின்ன திக்கை சொல்கிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ இந்த ராஜா என்ன செஞ்சிடணும்? யோ போயா, நான் ராஜா, நீ சாதாரண தீர்க்கதரிசி, நீ யாரா எனக்கு சொல்கிறது? நான் ஆண்டவருக்கு நான் அடிமையா, கர்த்தருக்கு நான் அடிமையான்னு கேட்டுருக்கணும். கேட்கல. கர்த்தர் சொன்னார், சின்ன தீர்க்கதரிசி, ரொம்ப சின்ன தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு பேர் என்ன தெரியுமா? அசரியா. 1ஆம் வசனத்துக்கு தேவனுடைய ஆவி ஓதயத்தின் குமாரனாகி அசரியா மீது இறங்கினதினால், அசரியா ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார், தேடினால் வெளிப்படுவார், அவர்களை விட்டினால் அவர் விட்டு விடுவார். அப்போது இந்த ஆசா ராஜா, ஒரு ராஜாவுக்கே நீ புத்தி சொல்கிறியா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீ ஆஃப்டர் ஆல் சின்ன தீர்க்கதரிசி, நீ எனக்கு வந்து புத்தி போய் சொல்கிறியான்ட்டு ஒரு ராஜா என்ன செஞ்சிருப்பான்? மோடியாக அந்த என்ன பண்ணியிருப்பான்? விட்டுருப்பான். ஆனால் ராஜா கீழ்ப்படுகிறான். இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை, தேவனும் இல்லை, தேவனும் இல்லை, வேதமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை. 3 இல்லை. தேவனும் இல்லை, தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. குழப்பி குழப்பி வாசிக்கிறீங்க. முதல்ல தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதம் இல்லை. 3 இல்லை, 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 இல்லை. உங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க, தேவன் இருக்கிறாரா? உபதேசிக்கிற ஆசாரியன் இருக்கிறானா? வேதம் இருக்குதா? 3 இருக்குதா? அப்படியா? எப்போ ஆசாரியன்னு பார்க்குறீங்க? உபதேசிக்கிற ஆசாரியன் எப்போ பார்க்குறீங்க? செவ்வாய்க்கிழமை ஆசாரியம் இல்லை, சனிக்கிழமை ஆசாரியம் இல்லை, அதில் ஒரு டிக்கி விடாது. அது ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான் ஆசாரியன். அப்புறம் மெய்யான தேவன் இல்லை. மெய்யான தேவன் ஏன் இல்லைன்னா, நிறைய பேர் சொந்தக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சொந்தக்காரங்க தான் நமக்கு தேவனாக மாறிடுறாங்க. தேவன் இல்லை. அப்புறம் வேதம் இல்லை. இந்த வாரமெல்லாம் பைபிள் எடுத்து வாசித்தோன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை வைத்த சொன்னால் வெக்கப்பட்டுருவீங்க. பாஸ்டர் அவமானப்படுத்திட்டார், என் மானத்தை வாங்கிட்டார், என்ன போய் அசிங்கப்படுத்திட்டு வீட்டில் திட்டக்கூடாதுன்ட்டு கையை வைத்த சொல்ல. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் உணர்ந்து பாருங்கள், எத்தனை நாள் பைபிள் வாசித்தீங்க, எத்தனை நாள் வேதம் எடுத்தீங்க கையில்? வேதமும் இல்லை, தேவனும் இல்லை, உபதேசிக்க ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஆனால் எக்கால வரும் பறந்துடுவோம். என்ன செய்வோம்? என்ன செஞ்சிருவோம்? சுந்தர் பிரதர் நான் எல்லாம் சேர்ந்து, நீங்களும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? செட்டை எடுத்து ஃபிஸ்ன்னு பறந்துடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? தேவனும் இருக்காரு,
ஆசன் இருக்கிறாரு, வேதமாக இருக்குது. 24 ஹவர்ஸாக இருக்கிறாங்க, 7 நாளும் இருக்கிறாங்க. நாம் ஏறிட்டீங்க பிரசிடென்ட். நம்மில் அநேகர் இயேசு வரும்போது வெட்கப்பட போகிறோம், தலை குனிஞ்சு நிற்க போகிறோம். நம்முடைய ஆண்டவருடைய வருகையில் அநேகர் தலை குனிஞ்சு ஐயோ போதகத்தை கேட்காம போயிட்டேனேன்ட்டு கதறி அழுகக்கூடிய ஒரு காலம் வருது. தேவனும் இல்லை, உபதேசிக்க ஆசாரனும் இல்லை, வேதமும் இல்லை. எப்பெல்லாம் நெருக்கம் வந்துச்சோ இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரில் திரும்பி தேடின போது அக்காலங்களில் வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை. குடிகள் மகா அமளி உண்டாயிற்று. ஜாதியும் பட்டணத்தை நொறுக்கினது. சகல விதமான இடுக்கத்தினால் கலங்க பண்ணினார். நீங்களோ கிரியைகளுக்கு இப்படியே சோம்பலாக இருக்காதீங்க. தேவனை தேடு, உபதேசிக்கிற ஆசனை தேடு, வேதத்தை தேடு, கைகளை சிறப்படுத்து, எந்திரிச்சிங்க, சோம்பல் இருக்காதீங்க. சத்துரு கையில் கத்தர் கொடுத்துருவாரு. 2-3 மாதத்துக்குள்ளே எழுமினுங்க. கத்துடைய ஆலயத்துக்கு போங்க, கத்துடைய வேதத்தை தேடுங்க, உபதேசிக்க ஆசனை தேடுங்க. கத்தர் இனிமேல் மௌனமாக இல்லாதபடி உதவி செய்யணும்னா உங்கள் கைகளை ஸ்திரப்படுத்துங்கள். கிரியைகளுக்கு பலன் உண்டு. சர்ச்சு போனால் என்ன கிடைக்கும்? கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஜெபிக்க என்ன கிடைக்கும்? பலன் உண்டு. காத்திரர்களுக்கு என்ன கிடைக்கும்? புது பலன் உண்டு. விசுவாசிக்கிறது என்ன கிடைக்கும்? பலன் உண்டு. ஜெபிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? பலன் உண்டு. அறியாத எட்டமான காரியங்களை அறிவிப்பேன், பலன் உண்டு. சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், பலன் உண்டு. எல்லா கர்த்தரை தேடுவதற்கும், தேவனை தேடுவதற்கும், உபதேசிக்கிற ஆசாரனை தேடுவதற்கும், வேதத்தை தேடுவதற்கும் இருதயத்தை திருப்போமானா அதுக்கு ரிசல்ட் உண்டு, பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆசா இந்த வார்த்தையில் தீர்க்கதரிசியாகிய ஓதியத்தின் தீர்க்கதரிசனத்தை கேட்டபோது ராஜா என்ன செய்யடை, நீ யாரா எனக்கு சொல்றது? நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று சொல்லாமல் தன்னை தாழ்த்தி அவன் தீர்க்கதரிசனத்தை கேட்டவுடனே அவன் திட்டம் கொண்டான். இனிமேல் நான் ராஜாவாக இருந்து இந்த காரியத்தை ஒழுங்காக செய்யலைன்னா நான் ராஜாவாக இருக்க தகுதி கிடையாது. ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையை ராஜாவானாலும் நான் கேட்கணும்னு சொல்லி திட்டம் கொண்டு யூதா தேசத்தில் பென்யமீன் தேசத்தில் காணப்படுகிற பொய், கெட்ட வார்த்தை, அசுத்தம், பாவம், அநியாயம், அக்கிரமம், பலவிதமான தெய்வங்களை கட்டி இந்த பலிபீடங்கள்லாம் போட்டு அடித்து உடைச்சான். கெட்ட காரியங்களாம் அடித்து உடைச்சான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பெருமை, மேட்டிமை, அகங்காரம் எல்லாத்தையும் உடைச்சான். சுவாபங்களை மாற்றினான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் குழி உள்ளே போய் சீர்திருத்தம் பண்ணான், ஒழுங்குபடுத்தினான். கர்த்தர் அந்த ஊருக்குள்ளே வரணும்னா இதெல்லாம் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். நமக்குள்ளே பிரியமில்லாத காரியங்கள்லாம் உடைச்சான். இயேசு கிறிஸ்துவோட முதல் ஆலயத்திற்குள்ளே போகும்போது காசுக்காரர்களையும் புறா வைக்கிறவனையும் அடித்து என்ன செஞ்சார்? உடைச்சார். இவர் அன்புள்ள இயேசுவா உடைக்கிறாரு, அடிக்கிறாரு, புறாவை தோத்திறாரு, ரொம்ப கெட்ட இயேசுன்னு நினச்சாங்க. முதல் ஆலயத்தில் போகும்போது விருப்பம் இல்லாத புறா விற்கிறது, காசுக்காரங்க, ஆடு விற்கிறவங்க எல்லாத்தையும் அடித்து உடைச்சி வியாபாரத்தை உடைச்சார். என்னுடைய வீடு இது கள்ளர் குகையாக மாறிடுச்சு. இது தேவனுடைய வீடு, இது ஜெப வீடு, இது கள்ளர் குகையாக மாறிச்சு. சண்டைக்கு, சச்சரவுக்கும், பாலிட்டிக்ஸுக்கும், அரசியலுக்கும் இடமா கர்த்தருடைய ஆலயம் மாறிடுச்சின்னு சொல்லி காசுக்காரனை புறாவை அடித்து உடைச்சி காலி பண்ணி சுத்திகரிப்பு செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் சபையை சுத்தமாக்குகிறார். சபையில் ஜெப சத்தம் தான் கேட்கணும். சபையில் அமளி உண்டாகக்கூடாது,
சபையில் சண்டை வரக்கூடாது, சபையில் ஆசாரியனை கேள்விக்கக்கூடாது, சபையில் கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், கர்த்தருடைய மகிமை இறங்கணும், கர்த்தருடைய கிருபை இறங்கணும். பணம் தான் முக்கியம் அல்ல, ஆடு புறா முக்கியம் இல்லை, ஜெபந்தான் முக்கியம், ஜெபந்தான் முக்கியம் என்று ஆண்டவரே ராஜாவாக இறங்கி வந்து, ஆண்டவர் ராஜாவை சிங்காசனத்தில் உட்கார்ல, அவர் பிசாசு மேலே ஜெயம் எடுத்தார், ஆலயத்தை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். சுத்தமாக்கணும். நீங்கள் நான் யாரு? தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அதுவே டவுட்டாக இருக்குமானா பைபிளை வாசிங்க. 1 Corinthians 3:14 நான் தேவனுடைய ஆலயமா இல்லை பாஸ்டர் கதை விடுறாரா என்று உங்கள் பைபிளை பார்த்து மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம் தானா இல்லையா என்று வேதம் சொல்லுது. வாசிங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது. நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். ஆகினால சபையில் வந்திருக்க அத்தனை பேரும் ஒவ்வொரு ஆலயமாக இருக்கிறீங்க. தேவன் தங்கும் ஆலயம், தேவன் வாசம் பண்ணும் ஆலயம், தேவன் உலாவுற ஆலயம். ஆமீன். ஆகினால் நம்ம எந்த தவறான காரியங்களுக்கு நாங்கள் அகெயின்ஸ்டாக நிற்கிறோம், விரோதமாக நிற்கிறோன்னா நாங்கள் அதுக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை ஒத்துப்போக முடியாது. தப்புனா தப்பு, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். 2 Corinthians 6 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். 2 Corinthians 6 அதிகாரத்தில் 6 அதிகாரத்தில் வாசிக்கும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அந்த ஆலயத்துக்கும் 14 6 அதிகாரம் 16 2 Corinthians 6:16-14. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? நீதிக்கு அநீதி, நீதி அநீதி. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், நீதியுள்ள தேவன் வசிக்கிறாரு. இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு ஆவயங்களும் நீதிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரத்தினால அநீதியான காரியங்களை நான் செய்வேனானால் நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாயே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்புறம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் ஒளி. நாம் ஒரு காலத்தில் இருளாக இருந்தோம், அந்தகாரமாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், உலகத்தில் இருந்தோம், அசுத்தங்கள் இருந்தோம், விக்கிரகம் இருந்தோம், இருளுக்குள்ளே இருந்தோம், பாதாள வல்லமைக்குள்ளே இருந்தோம். இருளிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமான ஒளி என்ற கர்த்தருமே கொண்டு வந்துட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒளியில் இருக்கிறோம். ஆமீன். ஒளியில் இருக்கிற நாம ஈரலோடு ஐக்கியப்படக்கூடாது. இருளில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ராவு காலம் பார்ப்பாங்க, எமங்கண்டை பார்ப்பாங்க, செத்து போனத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு வருவாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, கைரேகை பார்ப்பாங்க, வெத்தலை பாக்க சாப்பிடுவாங்க, மூக்கு பொடி போடுவாங்க, கையில் அந்த நெயில் பாலிஷ் போடுவாங்க, கொலுசு போடுவாங்க, அப்படி மோகினி பேசன்னு இருக்கிற மாதிரி நடப்பாங்க. அது இருள், நான் ஒளி. அவன் இருளில் இருக்கிறான், நான் ஒளியில் இருக்கிறேன். திருஷ்டி சுற்றி போடுவாங்க, நான் ஒளியில் இருக்கிறேன். எனக்கு திருஷ்டி சுற்றி போட வேண்டியதில்லை, கர்த்தருடைய கண்ணின் மீன் வைக்கப்பட்டிருக்குது. கர்த்தரை காண்கிறா, அவருடைய கண்ணெண்ணை பார்க்கிறது. ஆமீன். ஆகினால்தான் விசுவாசிகளை தயவுசெய்து இந்த மொட்டை அடிக்கிறது கூட வேளாங்கண்ணிக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா அது பிசாசு.
இங்கே மாரின்னு சொல்கிறதாங்க மேரின்னு வச்சுருக்கான். இப்போ மாரின்னு சொல்கிறனால அதுதாங்க மேரின்னு வச்சுருக்கான். அது விழுந்து போன ஆவி. அங்கே இயேசு இல்லை, அது மந்திரம், அது சூனியம். அவன் ரோமன் கேத்தலிக் ஜனங்களுக்கு ரோமன் கேத்தலிக் தாய் தப்பன்னு பிறந்த ஒரு பையனுக்கு தான் ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பெரிய தங்கச்சி. அவங்க அப்பா அம்மா, பையனுடைய அப்பா அம்மா பயங்கரமான ரோமன் கேத்தலிக் ஜனங்க. அவங்க பயங்கரமான செய்வினை பண்ணாங்க. ரோமன் கேத்தலிக் ஜனங்க செய்வினை பண்ணுவாங்க. மாதா சிலைக்கில் தகடு வச்சுருப்பாங்க. அங்கே போய் உங்கள் குழந்தைய போய் மொட்டை அடிச்சு வந்தீங்கன்னா அந்த பிசாசு உங்களை பாதிக்கும், அந்த பேய் உங்களை பாதிக்கும். அந்த கோயிலுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது. அது மாதா இல்லை, அது செமிராமிஸ். அந்த பேர் மேரின்னு சொல்லாதீங்க, செமிராமிஸ். செமிராமிஸ் யார் தெரியுமா? நிம்ரோதுடைய மனைவி. தயவுசெய்து அந்த கோயிலுக்குள்ளேயோ அந்த வழிபாடு செய்கிற இடத்துக்குள்ளேயோ நம்முடைய கால்கள் வைக்கக்கூடாது. அது விழுந்து போன சாத்தானை, ரோமர்கள் வணங்கின சாத்தானை அவர்கள் வணங்குறார். தியானாலின் தெய்வமே தெய்வம்னு சொன்னாங்க இல்லையா? தியானால் தான் எங்கள் தெய்வம் எபேசு பட்டணத்தார் சொன்னாங்க இல்லையா? அந்த தெய்வம் தான். பேர் மேரின்னு வச்சுருக்காங்க, வெளியே மேரி சொல்கிறாங்க, உள்ளது பேய். ஆமென். தயவுசெய்து பக்கத்தில் பார்பர் கடையில் போய் கூட இங்கே ஏன்ட்டு ஜோம் பண்ணிட்டு பக்கத்தில் பார்பர் கடையில் போய் மொட்டை போட்டு வாங்க. முடி பிறந்த முடி இருக்குன்னு செய்யுங்க. இங்கே இது லட்சக்கணக்காக செலவு பண்ணி அந்த பேய்க்கு போய் காணிக்க வேற போட்டு அங்கே ஒரு மொட்டை அடித்து பிசாசு உங்கள் ரத்தத்தை குடிக்கணும். அதுக்கு தேவனுடைய ஆலயத்தில் ஜெபத்தை பண்ணி போய் பார்பர்களில் 10 ரூபா கொடுத்து மொட்டையை போட்டு வரதை விட்டு நடப்பயணமாக போய் பேய்க்காக நடக்காத, இயேசுக்காக நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் 15ஆம் வசனம் இசைவியது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும், ஆலயத்துக்குள்ளே விக்கிரகம் வரக்கூடாது. ரோமன் கேத்தலிக் ஆலயத்தில் விக்கிரகம் இருக்கும், மாதா சிலை இருக்கும், விக்கிரகம் இருக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தெரிஞ்சு போனீங்கன்னா வசனத்தின்படி நீங்கள் இருளோடு ஐக்கியமாக இருக்கிறீங்க. அப்புறம் நான் அவள் யாருக்குள்ள விக்கிரகம் இல்லாத சபையில், விக்கிரகம் இல்லாத ஆலயத்தில் எனக்குள்ள விக்கிரகம் இல்லைன்னு சொன்னால் நமக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்கள் தான் ஏன் ஜனம். ரோமன் கேத்தலிக் ஜன சபையில் போயிட்டு ஆலயத்தில் போயிட்டு மொட்டை அடிச்சு வந்தீங்கன்னா உன் குழந்தையோ நீயோ கர்த்தருடைய பிள்ளை கிடையாது, சாத்தானுடைய பிள்ளை. என் ஜனங்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. என் ஜனங்கள் இருளோடு ஐக்கியம் வச்சுக்க மாட்டாங்க. என் ஜனங்கள் அவிசுவாசிகளோடு பங்கு வைக்க மாட்டாங்க. என் ஜனங்கள் விக்கிர கொடையோடு பங்கு வைக்க மாட்டாங்க. என் ஜனங்கள் என்னை தேடுவார்கள். என் ஜனங்கள் அப்படி கிடையாது. அவர்களுக்குள்ள விக்கிரகம் இல்லை, அவர்களுக்குள்ள மாதா சிலை இல்லை, அவர்களுக்குள்ள இருள் இல்லை, அவர்களுக்குள்ள அவிசுவாசிகள் இல்லை. அவர்கள் சுத்தமானவர்கள். நான் என் ஜனத்துக்குள்ளே நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்கள் தான் என் ஜனமாக இருப்பார் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய, நீங்கள் ஒவ்வொரு ஜீவனுடைய தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆள். இந்த ஆலயம் விக்கிரகம் இல்லாத இடத்துல வந்து ஆராதிக்கணும். இந்த ஆலயம் மாதா கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் பேய் பிடிச்சதான் வருவேன். திருன்னு முழிக்காதீங்க. தப்பு செஞ்சால் இனிமேல் செய்யாதீங்க. செஞ்சிருந்தா செய்யாதீங்க. செஞ்சிருந்தா கத்தரோடு இருந்தால் கத்தர் இருப்பார். மாற்றிக்கிங்க. தெரியாமல் செஞ்சுதான் மாற்றிங்க. தெரிஞ்சு செஞ்சுருந்தால் உதவிடும், கத்தர் அடிப்பார். அணிஞ்சு செய்கிறவனுக்கு அநேக, தெரியாமல் செஞ்சுருந்தா இந்த வசனம் தெரியாது, இந்த பிரசங்கம் கேட்டது கிடையாது, முன்னாடி பாஸ்டர் சொல்லி கொடுத்தது கிடையாது. தெரியாமல் செஞ்சுட்டா கத்தர்கிட்ட மன்னிப்பு உண்டு. ஆனால் தெரிஞ்சு அப்படி சொல்லுவாரா? அப்படி செஞ்சு காட்டுறோம் பாருன்ட்டு திமிரை காட்டினியும் கத்தர் அவருடைய திமிரை காட்டிடுவார். அல்லேலூயா. தப்பிக்க முடியாது. ஆனபடியால்
எவர் நடுவிலிருந்து இந்த விக்கிரகனை செய்கிற ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் நடுவிலிருந்து இந்த விக்கிரகத்தை வணங்குற அஞ்ஞானிகள் மத்தியிலிருந்து அசுத்தமான கூட்டத்திலிருந்து அவிசுவாசிகள் மத்தியிலிருந்து இருளில் வாழ்கிற ஜனத்தை விட்டு புறப்பட்டு பிரிந்து போங்க. அவன் சொந்தக்காரனாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், சித்தப்பாரன், பிரிஞ்சு போ. நான் கர்த்தருடைய பிள்ளையாரு, நீ தேவனுடைய ஆலயமாறு, நீ பரிசுத்தமாறு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு அடிமை. ஆமாம், இயேசுக்கு அடிமை. பரலோகத்துக்கு அடிமை. ஆமாம், பரலோகத்துக்கு அடிமை. ஆமென். ஆனபடியால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் தொடாதீங்க. அசுத்தமானதை தொடாதீங்க. அவன் செய்கிற சடங்காச்சாரங்களில் இந்துக்களுடைய சாவுக்கு போனால் சடங்காச்சாரத்தில் நம்ம கொஞ்சம் பிடிச்சி காதை பிடிச்சி டக்குன்னு இருக்கும், எடுப்பாங்க. போகாத, சைக்கு விழுந்துருவேன். அதெல்லாம் கை வைக்க மாட்டோம். மஞ்சாத கை வைக்க மாட்டோம். குங்குமத்தில் கை வைக்க மாட்டோம். அந்த கயிறுலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். தாலிக்கறி நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம். அதெல்லாம் கை வைக்க மாட்டோம். அசுத்தமானது தொடாதீர்கள். என்னை திட்டாதீங்க, உங்கள் வசனத்தை பார்த்து தீட்டுங்க. இங்கே இருப்பான் 17 வசனத்தை பாருங்கள். வசனம்தான் நமக்கு சத்தியம், வசனம்தான் நமக்கு ஜீவன், வசனம்தான் அத்தாரிட்டி, அதிகாரம் உள்ளது. பாஸ்டரை விட அதிகாரம் உள்ளது வசனம்தான். வாசிங்க 17 வசனம். புறப்பட்டு பிரிந்து போய் தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ஏற்றுக்குவேன், என் பிள்ளையா ஏற்று. ஜனங்கள்னு சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை, முதல்ல ஜனங்கள் சொன்னார். 14ஆம் வசனத்தில் ஜனங்கள் சொன்னார். பொதுப்படியாக கர்த்தர் ஜனங்கள், என் ஜனங்கள் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அசுத்தமானதை தொடாமல் கேர்ஃபுல்லாக இருக்கிற விசுவாசியாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? நான் உங்களை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரராக இருப்பீங்க, குமாரத்திகளாக இருப்பீங்க என்று சர்வ வல்லமையில் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக சபையில் வந்தால் ஜனங்கள். ஆமேன். இதில் ஒரு 4 விசுவாசி, நான் மத கோயிலுக்கு போக மாட்டேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் உண்மையாக இருப்பாங்களான்னா, உண்மையாக இருந்து பக்தியோடு இந்த உலகத்தாரோடு சேர்ந்து உலக காரியங்களை செய்யாமல் அசுத்தமான காரியங்களை தொடாமல் உண்மையாக ஒரு 4 பேர் இருப்பாங்க வச்சுங்க. பொதுவாக ஜனங்கள் அந்த 4 பேர் மாத்திரம் என்ன சொல்கிறேன்னா, என் குமாரன் என் குமாரத்தி. ஏன்னா அசுத்தமானது தொடலை. மற்றவங்கெல்லாம் போய் வருவாங்க, பொதுவாக வருவாங்க, வந்துட்டாங்கல்ல என் ஜனங்கள். கர்த்தர் அவர்களை ஜனங்கள் சொல்கிறார். ஜனங்கள்னு சொன்னால் பொதுவாக சொல்லுவது, பிரியமானவர்களே அப்படி பொதுவாக சொல்லுது. ஆனால் பிரியமானவர்களே சொல்கிறத விட குமாரனே குமாரத்தியே என்று சொல்வது ஒரு 4 பேர் 5 பேர் சபையில் இருப்பாங்க. மற்றது என்னன்னா சொல்லிட்டு போ, நாங்கள் செய்யறது செய்வோம் அப்படின்றது ஜனங்கள். வரும் சர்ச்சுக்கு, அவங்களுக்கு லாபம் கொடுப்போம், அவங்களும் சோத்திரம் பண்ணுவாங்க, அவங்களும் அல்லையா போடுவாங்க, அவங்களும் பாட்டு பாடுவாங்க. ஆனால் ஜனங்கள் அவ்வளோதான். பிள்ளைகள் குமாரன் குமாரத்தின்னா அசுத்தமானது தொழாமல் இருக்கிறவனுக்கு தான் குமாரன். இப்போது குமாரனாக மாறலாமா இல்லை ஜனங்களாக இருக்கலாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆமென், ஆமென். குமாரன் சொல்வது அப்பா சொல்வது அப்படி கேட்பான். ஜனங்கள் சொல்வது, யோ என்ன கத்திட்டு போ, நான் எப்படின்னு நான் கோயிலுக்கு போகிறேன், சோத்திரம் பண்ணுறேன், சோத்திரம் பண்ணிட்டு போ, அது ஜனங்கள். ஆனால் அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு பேர் குமாரன். ஆமேன். ஈசாக்கு ஒரு நல்ல குமாரன். ஆமேன். பலிப்பொருள் எங்கேயும் கேட்குறான், அப்பா சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படியாப்பா, ரைட், ஓகே, சரி, கிட்ட பலிபீடம் வந்துச்சு, வா கிட்ட வா, கயிறு கட்டு. ஒன்றுமே பேச மாட்டான், பேச மாட்டான். அவனை கட்ட முடியும், அவனை படுக்க வைக்க முடியும், அவன் மேலே கத்தி வாங்க முடியும், அவன் அப்படியே இருப்பான். அவன் தான் குமாரன். அது இஸ்மவேலை கொண்டு போய் ஆபிரகாமை கட்ட சொன்னால் கட்ட முடியுமா?
இஸ்மவேலை கட்ட முடியுமா? இஸ்மவேலை கட்டினா என்ன பண்ணுவான்? அப்பா கையில் கத்தி வாங்கி அப்பா வெட்டிட்டு கையில் அறுத்துட்டு வெளியே வந்துடுவான். அவன் முரட்டாட்டம் பிடிச்சவன், சண்டால பாவி, பிசாசு பிடிச்சவன். ஆமீன். ஈசாக்கு அப்படி இல்லை, குமாரனுக்கும் ஆமீன் இஸ்மவேலுக்கும் ஈசாக்கு இஸ்மவேலுக்கு வித்தியாசம் உண்டு. ஈசாக்கு கீழ்ப்படிவான். ஆமீன். கீழ்ப்படிஞ்சதுனால அடிமையா? கீழ்ப்படிஞ்ச அடிமை இல்லை, கீழ்ப்படிஞ்சாதான் இயேசுவின் சந்ததி. ஆமீன். ஸோ இப்போ இஸ்மவேல் கீழ்ப்படியிலேயே அவன் யார்? அவன் இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் அவன் தான் அடிமையாக இருக்கான். கீழ்ப்படுகிறவன் தான் அடிமை அல்ல. கீழ்ப்படுகிறவன் தான் விடுதலாக்கப்பட்டவன், கீழ்ப்படியாதவன் தான் அடிமை. ஆமீன். அல்லேலூயா. ஸோ கீழ்ப்படிந்தால் என் குமாரன் என் குமாரத்தி அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாக இருப்பேன், குமாரனும் குமாரத்தியிடமாக இருப்பீர்கள் என்று. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார். நான் ஆபிரகாமுடைய தேவன் மட்டும் இல்லை, நான் ஆபிரகாமின் தேவனும். அப்புறம் ஆபிரகாம் எத்தனையோ தியாகம் பண்ணாலும் கூட ஈசாக்கு செஞ்ச ஒரே ஒரு தியாகம்னு தெரியுமா? அப்பா கட்டும்போது நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன் பாருங்க. இது பெரிய தியாகங்க. ஒரு சின்ன வயசு பையன் வாழை போய் துள்ளுற மானப்போல் சாங்க துள்ளுற பையனை பிடிச்சி கட்டி பலிபீடத்தில் வைக்கிறாங்க. 17 வயசு பையனை வைக்கிறாங்க. ஒரு வாலி பையனை பிடிச்சி கட்ட முடியுமா? அப்பா இங்கேருந்து இன்னொன்று 4வது ரோட்டில் போய் நிற்பான், மான் குட்டி மாதிரி பழம். இல்லை பாஸ்டர், என் பையனை நான் கட்டி படுக்க வச்சாலும் படுப்பான், அதான் என் பையன் சொல்லணும். கை வைத்துங்க. என் பிள்ளைய கட்டி படுக்க வச்சா நீ டக்குன்னு படுக்கும், அதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி யாராக இருக்கீங்களா? டேய் பலிப்படு போகிறேன்டா, ஒன்று தானே வெட்ட போகிறேன்னு சொன்னால் படுக்கிற ஒரு பையனை காட்டுங்க. என் பையன் கூட போய் செய்ய முடியாது. ஆனால் ஈசாக்கு யாரு? குமாரன். தாப்பன்ட்டு கேட்குறான், அப்பா பலி எங்க? அவன் சொல்கிறான், அப்பா கர்த்தர் பார்த்துக்குவார். நான் கிறுக்கு நினச்சியா? நான் லூஸு நினச்சியா? எனக்கு ஒன்றும் தெரியல நினச்சியா? ஒன்றும் பேசலை. அந்த திமிர்லாம் ஈசாக்குள்ளே இல்லை, அந்த பேச்சே இல்லை. சரிப்பா, ஓகேப்பா, கர்த்தர் பார்த்துக்குவாரப்பா, சரிப்பா நான் வரேன்ப்பா. கட்ட போகிறேன்டா, கட்டுப்பா. வைக்க போகிறேன்டா பலிபீடத்தில், வைப்பா. கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். செம்ம புள்ள இது, இதாண்டா புள்ள பிறந்தா இப்படி தானே பிறக்கணும். ஓங்கனா பாருங்க கத்திய. ஏய் டாய் அப்பா, நான் கத்தி ஓங்குறா, டாய் அப்பா வாடா நீ அப்படின்னு கேட்கல. அப்படியே தான் அப்பா கத்தி போனா கூட நன்மைக்கு தான் வாங்குவார். சூப்பரான ஒரு பிள்ளை. உண்மையாக சொன்ன ஈசாக்கு ஈக்குவலாக நெக்ஸ்ட் பிள்ளை யாருன்னா, ஈக்குவலாக அடுத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு மேலே பிதா கத்தியை ஓங்கினார், போட்டார். ஆனால் ஈசாக்கு மேலே கத்தியை போடுறதுக்கு கர்த்தர் விடலை. ஆனால் மனதளவு வெட்டின மாதிரி தான். ஆமீன். அப்போது கர்த்தர் நிறுத்து, ஆபிரகாமே கத்தியை போட்டுறாரு, நிறுத்து. என்னடா ஆண்டவர் போட்டு தரலன்றாரு, போடாதேன்றாரு. தேவன் அன்புள்ளவர், தாங்க மாட்டார். சொல்கிறது கடினமாக இருக்கும், சொல்கிறது முடியாதுதான் சொல்லுவார். சத்திக்குமான்னு சொல்கிறதே கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறீங்கள. கத்தியை ஓங்குன்னு சொன்னால் எங்கே ஓங்க போகிறீங்க நீங்களாம்? சத்தியம் ஓங்க மாட்டீங்க. ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதல் பயங்கரம், செம்ம கீழ்ப்படுதல். ஆமாம், இந்த ஆளுக்கு ஆண்டவர் சும்மா இல்லாமல் வீட்டில் உட்காந்து பிடிச்சி வெளியே வா, நட்சத்திரம் பாரு, மணலை பாரு, பெரிய ஜாதியக்கன்னு சொல்லி எத்தனையோ வருஷம் காத்திருந்து, 30 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் காத்திருந்து ஒரு ஈசாக்கை வேறு கொடுத்ததும் கொடுத்தாரு. ஒன்று கண்ணுங்கன்னு அது வெட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அத்தனை பேரும் அப்படி இந்த பாதையில் போயிருந்தா இயேசுவும் வேணாம்,
பாஸ்டர் வேணாம், சர்ச்சை வேணாம், சபை வேணாம், ஓடியே போயிருப்பீங்க. உண்மை. நம்ம அந்த சோதனை தாங்க முடியாது. பிள்ளையானால் ஒப்பு கொடுக்கும். உண்மையான பிள்ளை அப்பா செய்யறது கரெக்டுன்னு நினைக்கும். கத்திய போங்கிறான். அப்போ கூட அந்த பிள்ளை கோபம் வரல, பொறுமையாக இருக்கான். கத்தர் இறங்கி வந்து பேசினார், பிள்ளையான கத்தி போடாது, அவனை உயிரோடு காப்பாற்றிட்டார். இப்போ ராபருக்கு என்ன வருத்தம்? பலிபீடத்தை கட்டிட்டேன், கட்டியை அடைக்கிட்டேன், ஆண்டவருக்கு பலி செலுத்தாமல் போக முடியாது. ஆண்டவருக்கு காணி கொடுக்காம அப்புறம் போக மாட்டான். அவனுக்கு ஏதாவது செலுத்தினா தான் அவனுக்கு சந்தோஷம். ஆனால் எதுவும் மிருகம் கையில் கொண்டு வரல, புறா கூட கொண்டு வரல, ஆட்டுக்குட்டி கொண்டு வரல. ஐயோ, கொடுக்காம எப்படி போகிறது ஆண்டவரே? என் பிள்ளையே வெட்டாருன்னு சொல்கிறீங்க, உமா கொடுக்கலான்னு வந்தேன், கொடுக்கறதை கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்க, வேறு எதாவது கையில் வச்சிலையே. அப்போ கர்த்தர் அவன் கண்களை ஒரு புதருக்கு நேராக ஏறெடுத்து பார்க்க வச்சார். ஆமீன். அங்கே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறது. அந்த மலையில், இந்த வனத்தில், இந்த காட்டுக்குள்ளே ஆடே கிடையாது. யாரும் ஆடு வளர்க்குறவங்க கிடையாது. காடுன்னா பொத்தல் காடு, மனுஷ குடி இல்லாத இடம். எப்படி இந்த ஆடு வந்துச்சு? ஆபிரகாமுக்காய் தேவண்டி பர்வதத்தில் ஆயத்தமாக்கினார். கர்த்தரி பர்வதத்தில் பார்த்து கொண்டார். போகிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் காணிக்க கொடுக்கணும்னா அவனுக்கு அழுக வந்துடும், நெஞ்சு உடஞ்சிரும், பலி செலுத்த விட்டால் துக்கமாயிடுவான்றது. ஆண்டவர் ஆபிரகாமுடைய கேரக்டர் சுவாபத்தை அறிந்தவர். அவனால் காணிக்க கொடுக்காம போக முடியாது, அவனால் பலி செலுத்தாமல் போக முடியாது. சோத்திர பலி செலுத்தணும், துதி பலி செலுத்தணும், சர்வாங்க பலி செலுத்தணும், காணிக்கை செலுத்திட்டு போகணும். இல்லைன்னா ஆபிரகாம் துக்கமாக போவான். என் பிள்ளை ஆபிரகாம் துக்கமா, கத்தி ஓங்கிட்ட பிறகு என் பிள்ளை துக்கமாக போகலாமா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவனுக்காக பாவம் ஆபிரகாம் ஏமாந்து போகலான்னு சொல்லி ஒரு ஆட்டை கொண்டு வந்து நைட்டோடு கர்த்தருக்கு எங்கேருந்தோ கடத்தி கொண்டு வந்து அந்த புதற்குள்ளே வச்சு செட்டிங் பண்ணி, புதற்குள்ளே மாட்டி முள் கொம்புகள் மாட்டிகிட்டு இருக்குது. கயிறு போட்டு கட்டல, முள் புதல்ல கத்துறங்க, நாய் கட்டுற மாதிரி பூனை கட்டுற மாதிரி கட்டி வச்சுக்கிறார். ஏன் கட்டி வச்சாரு? பலி செலுத்த ஆபிரகாம் வரும்போது ஓங்கிடுவான், நான் நிறுத்திடுவேன், பலி செலுத்துக்கு ஆடு தேடுவான், ஆடு இருக்காது, நானே கர்த்தர் பர்வதத்தில் ஆயத்தம் பண்ணி வைக்கணுட்டு யெகோவா ஈரே அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்தான். கத்தியை ஓங்க பண்ணார். ஆமேன், ஆமேன். அவர் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளுகிறவர். நான் பிள்ளை ஆகணும்னா ஒப்பு கொடுக்கணும். ஜனமாக இருக்கலாம், நிறைய பேர் சபையில் 2000 பேர் 3000 பேர் வந்துட்டு போகலாம், அது ஜனங்கள், அது விசுவாசிகள். விசுவாசிகளுக்குள்ள பிள்ளைகள், குமாரத்தின்றது ஹையர் லெவல், உயர்ந்த லெவல். ஆமேன். இயேசுக்காக எதையும் செய்வாங்க, இயேசுக்காக கழுத்தை கூட கொடுப்பாங்க, இயேசுக்காக கண்ணை கூட பிடுங்கி கொடுப்பாங்க. கலத்திய சபை கண்ணை கூட பிடுங்கி பவுல் கொடுக்குறது ரெடியாக இருந்தாங்க. ஆகையினால இந்த நம்ம வாசிக்கிற வசனத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு வைக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒழுக்கீரலுக்கும் ஐக்கியம் இல்லை. அப்போ நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயம். நீங்கள் யார்? இப்போ தேவன் எதை சுத்தம் பண்ணார்? ஆலயத்துக்குள்ளே போய் பொருளா வைக்கிறவனும் காசுக்காரனையும் சுத்தம் பண்ணார். அதே போல் ஆசாராஜர் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 2 நாளாகும் 15 வசனத்தில் இந்த வார்த்தைகள் 8ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்ட திடம் கொண்டு அருவருப்புகளை, யூதா பென்னியாமின் பெரிய தேசம், அதுக்குள்ளே இருக்க அருவருப்புகளை, கெட்ட காரியங்களை, கத்த பிரியமில்லாத காரியங்களை வெட்டி உடைக்கிறான், காலி பண்ணுறான், சுத்தம் பண்ணுறான். ஏசாமி எப்படி ஆலயத்தை சுத்தமாக்கினாரோ, நம்மளை எப்படி சுத்தமாக்கணும் கர்த்தர் விரும்புகிறாரோ, அதே போல் ஆசாராஜபை அருவருப்புகளை சுத்தமாக்கினான். அகற்றி
பலிபீடத்தை புதுப்பித்து யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடு எப்பிராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலிருந்து கூட்டினான். கூட செய்து பாட செய்து கூட்டினான். சபை கூடி வர வச்சான். யாரு? ஆசா. தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு ராஜா கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி இறங்கி போய் கூட வச்சான். அவருடைய சுத்திகரித்தான். அவருடைய தேவனாய கத்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேல் தேசத்தில் 10 கோத்திரம் இருக்குது. அங்கேருந்து கூட யூதா தேசத்துக்குள்ளே ஓடி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அரசாண்டு 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே எருசலேமில் தேவாலயம் இருக்கிறதுல கூடி வந்து தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்கள் யார்? அவரெல்லாம் ஈசாக்கு, யாக்கோபு. அவர்தான் பிதாக்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று சொல்லி சிறியோர் யார்? 80 வயசுக்கு 80 வயசு பாட்டியம்மாவா? 90 வயசு தாத்தாவா? சிறியோர்னு யார்? சின்ன பசங்க. நீங்களாம் வீட்டில் இருங்க. சின்ன பசங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, வீட்டில் இருங்கண்ணா. ராஜா அப்படி இல்லை. சிறியோர். இப்போலாம் சின்ன பசங்க 80 வயசு. சின்ன பசங்க யார்? 13 வயசுனா இப்போ ஆதார் அட்டையில் 130 வயசுன்னு ஒரு 0 போட்டிங்கன்னா சரி போச்சு. அது பண்ணும். 13 வயசு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் என்ன செய்யணும்? ஒரு 0 போடுங்க, எனக்கு பாட்டி அது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்லுங்க? சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது, கேள்வி ஆயிடுச்சு. புரியல? புரியாது. ஈசாக்குக்கு புரியும், உங்களுக்கு புரியாது. ஈசாக்கு மட்டும் தான் புரியும் நான் சொல்கிறது. ஆமீன். என்ன பண்ணணும்? பக்கத்தில் 0 போட்ட என்ன ஆகும்? 13 பக்கத்தில் 130 வயசு ஆகும். என்னங்க பார்த்தா இத்தனோண்டு இருக்குது. அது சர்ச்சுக்கெலாம் வர மாட்டேங்குங்க, அது 130. இது கல்யாணம் ஆக போதுன்னா ஒரு 10 வயசு அதை குறைச்சிக்கணும். என்ன அட்டகாசம்! எதை கோட்டிக்கோ குறைச்சிக்கோ. ஆனால் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் ஒரு முடமும் கூட்ட முடியாதான், ஒரு முடமும் குறைக்க முடியாது. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லாம் சபையில் வந்து கூட்டத்துக்கு வர சொன்னால், நீ வீட்டில் இரு, நீ தூங்கு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சில தாய்மார்களே பிள்ளைங்களை நாசம் பண்ணிடுறாங்க. கீழ்வாசி. சிறியோர், பெரியோர், ஸ்திரீகள், புருஷர்கள். இல்லை சில புருஷன் கொடுத்துருங்க. என் புருஷன் ரொம்ப பிஸி, என் புருஷன் வேலைக்கு போயிட்டார், ஓட்டி வச்சுட்டாங்க. வாயத்தை வெட்டு விடும் வெட்டி. சிறியோர், பெரியோர், ஸ்திரீகள் எவனு எந்த மரியாதை வாங்கடா. கூட வைத்தீர், பாட வைத்தீர். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த பாஸ்டர் செட்டே வராது. இவர் பேசணும் வெட்டிட்டு ஓடிடலாம் நினைக்கிறீங்கன்னா அது செய்யுங்க. ஆனால் சத்தியம் தான். வாசி. தேடாதவன் இவனோ. பாருங்க ரூல்ஸ் எப்படி போடுறேன். நான் ரூல்ஸா? நான் பாஸ்டர் ரூல்ஸ் போடுறாரு. ராஜா என்ன ரூல்ஸ் போடுறாரு? என்ன ரூல்ஸ் தெரியுமா? கர்த்தரை தேடாதவன் எவனோ கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து. சூப்பர் போட்டுருவோமா? கர்த்தர் மோடியை உண்மையாக தொட்டார்னா, மோடி ரட்சிப்புள்ள வந்துட்டானா, அபிஷேகத்தை பெற்றானா, எவனா சர்ச்சுக்குள்ளே வரலனா கொலை பண்ணணுன்ற சட்டம் வந்துடும். ஏன்னா பாஸ்டர் ரொம்ப கெட்டவர் இருக்கார், நல்லவர் இல்லை. அரசியல்வாதி ரசிக்கப்படணும், மோடி ரசிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும்.
இன்னைக்கு நேற்றுக்குள்ள அந்நிய பாஷை பேசுவானா மரியாதை சர்ச்செல்லாம் தரங்க. எல்லாம் இந்து கோயிலில் மூடுங்க, எல்லாம் மசூதி மூடு. எவனா சர்ச்சு கூட கால் வைக்கலையோ வெட்டி முடிவு வெட்டி அப்படி ரூல்ஸ் கொண்டு வரணும் தான் ஜெபம் பண்ணணும். துண்டக்கான துணிக்கான வரமாட்டாங்க சபைக்கு. பிஸி நான் சொல்லுவாங்க, ஆட்சி பிடிச்சி உட்காரம் வந்து தலை தெறிக்க ஓடி வரும், வெட்டி போடுவான், ஜெயிலில் போட்டுருவான், 6 மாதம் ஜெயில், சர்ச்சுக்கு வரலாம். அப்படி ஜெபம் பண்ணுங்க. பிஸியாக இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக சர்ன்னு வீல் சேரில் வர மாதிரி வந்துடுவாங்க. ரசிக்கப்படாத இந்த ரங்காநகர் ஃபுல்லாக வந்துடும். ரூல்ஸ் எப்படி இருப்பாங்க? 13 சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர், சின்னவங்க 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க, பெரியவங்கன்னா 80 வயசு தாத்தா பாட்டி, ஸ்திரீ புருஷன் 40-45 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அது 2 வயசோ 45 வயசோ 80 வயசு தாத்தா பாட்டியோ, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை தேடாதவன் எவனோ கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை ஒப்பந்தம் போட்டாங்க. பத்திர பேப்பரில் அடிச்சிட்டாங்க, ராஜமுத்திரை போட்டாச்சு. இந்தியாவில் அப்படி வந்துச்சுன்னா ஜனங்க உண்மையாக ஆராதனை பயங்கரமாக பண்ணுவாங்க. வேறு லெவலில் மகிமை உண்டாயிடும். வேறு லெவலில் பிராமண அந்த சாமியார்களெல்லாம் குடும்பி பிடிச்சி பேய் ஓட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாம் பிராமண ஆசாரி பூஜாரிக்கெல்லாம் பேய் ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். முஸ்லீம் மசூதி நடக்கிறவங்களுக்கு பேய் ஓடும். அந்த மாதிரி சட்டம் வரணும், எழுப்புதல் வரணும். இந்தியா தேசத்தை கர்த்தர் அசைக்கணும். அன்றைக்கி யூதா தேசத்தை கர்த்தர் அசைச்சார். ஏவன் ஆராதனைக்கு வந்து ஜெபிக்கலையோ கர்த்தரை தேடலையோ கொலை செய்யப்பட வேண்டும். மகா சத்தத்தோடும் ஜனங்களும் ஆமீன் ஒத்துக்கிட்டாங்க. பிரசிடென்ட் சொல்லல, ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் பெரியவர் ஆரவாரமாய் கத்தி கிம்பீர சத்தத்தோடும் மகா சத்தத்தோடும் கிம்பீர சத்தத்தோடும் எக்காலத்தை தூக்கி வாயில வச்சுட்டு எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆமென் கொலை செய்யப்பட வேண்டும். எவன் கர்த்தரை தேடலையோ கொலை செய்யப்படணும், கொலை செய்ய எல்லா ஜனங்களும் சேர்த்து கர்த்தரோடு கை கோத்து ராஜாவோடு கை கோத்து ஆண்டவரே பெரியவர் என்று கம்பீரமாய் முழங்கினார்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த நாள் எப்போ வருமோ அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். இயேசு வரதுக்கு முன்னாடி வரணும். இந்த ஆணைக்காக இப்படி ரூல்ஸ் ராஜா போட்டாருன்ட்டு ராஜா மேலே ஜனங்க விசுவாசிகள் கோவப்பட்டாங்கன்ட்டு இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆணை போட்டதுக்காக 15 வருஷம் விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோமா? ஒரு ரூல்ஸ் நம்ம போடும்போது சந்தோஷப்படுறோமா? ஆணைக்காக சந்தோஷப்படுறோமா? எக்காலத்தை ஊதுறோமா? கர்த்தரோடு நிற்கிறோமா? ஆமாண்டவர் எங்கள் கால்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் நிற்கும், நாங்கள் உண்மையாக இருப்போம், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த ஆணைக்காக நன்றி. என்ன ரூல்ஸ் போடுறாரு பாஸ்டர், என்ன ரூல்ஸ் போடுறாரு பாஸ்டர் என்ன பேசுவோம்? அப்படி பேசாதீங்க. இந்த ரூல்ஸுக்காக ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. எங்களை பாஸ்டர் அடக்கி ஆள்றாரு கூட்டுது வாண்டுற என்ன இது அப்படி பேசல. யாருமே சந்தோஷப்பட்டார்கள். நல்ல ரூல்ஸ்ன்னு சொல்லி அவங்க அபிஷேகம் பெறாதவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சத்தியத்தை அறியாத ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்வாரியை பார்க்காத ஜனங்க சந்தோஷப்பட்டு எக்காலத்து ஊதி கம்பீர சத்தமாக 2 வயசு குழந்தையும் கத்துது, ஆமீன் சொல்லுது. 80 வயசு தாத்தாவும் டான்ஸ் போட்டாலும் ஆண்டாரு ஆமீன். இப்படி ரூல்ஸுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் குடும்பமாக வந்து உட்காந்துருவோன்னு சொல்லி ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது, ஒருமனு உண்டாகுது, எழுப்புதல் உண்டாகுது. இந்த ஆணைக்காக சந்தோஷப்பட்டாங்க. முழு இதயத்தோடும் ஆணையிட்டு
பாதி உள்ளத்தில் பாதி மனசில் சொன்னாரே, அதுக்காக சும்மா ஒரு அள்ளியோ போட்டுருவோம். அப்படி செய்யலை. பிரசிடெண்ட் ஸ்லோவாக சொல்ல, ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமாக சொன்னாங்க. முடிதத்தோடும் முழு மனதோடும் தேடினார்கள். கொலை செஞ்சிருவோன்னு சொன்ன பிறகு எப்படி அவன் கொலை செஞ்சிருவான்? நான் அவர் ராஜாவா கொலை செய்யணும்னு சொல்கிறாரு. எப்படி நான் வீட்டில் இருந்து பார்ப்பேன், வந்து கொலை செய்யணும் பார்க்கலாம். அந்த திமிரில் ஆடலை, தாழ்த்தினாங்க, வந்தாங்க, தேடினாங்க. தேடும்போது கர்த்தர் தேடும்போது வெளிப்பட்டார். உனக்கு கர்த்தர் வெளிப்படணுமா? வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படணுமா? அவருடைய மகிமை வெளிப்படணுமா? அவருடைய கிருபை வெளிப்படணுமா? அவருடைய ஜெயம் வெளிப்படணுமா? அவருடைய ஆலோசனை வெளிப்படணுமா? அவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படணுமா? தேடினால் வெளிப்படுவார். தேவன் தேடும்போது அவருடைய கிருபை வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்க துக்கப்படலை. நம்முடைய சபையில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின் கொண்டு வந்தால் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. தேவன் அறிவார். எத்தனை பேர் வீட்டில் சந்தோஷப்பட்டு ஐயோ நல்ல ஒழுங்கு பாஷை கற்றுக் கொடுத்தாரு, நல்ல வகையில் ஆவிக்குரிய வகையில் கர்த்தர் பசுத்தத்துக்குள்ள நடத்துகிறாரு, நல்ல காரியங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொலை பண்ணுவேன்னு சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டாங்க. யாராவது கொலை பண்ணுவேன்னு சொன்ன சந்தோஷப்படுவாங்களா? சில பேர் கொலை பண்ணுவேன்னு பாஸ்டர் சொன்ன சந்தோஷப்படுவாங்களா? சர்ச்சுக்கு வந்தால் கொலை பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் அந்த பாஸ்டர் பாருங்க, எவனா சர்ச்சுக்கு வந்து கொலை பண்ணுவேன் அதுக்கே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நாம் கர்த்தரை உண்மையை நேசிக்கிற ஜனங்களா இல்லை அவங்க உண்மையை நேசிக்கிற ஜனங்களா? அப்போ நாம் கர்த்தரை நேசிப்பதில் குறைவாக இருக்கிறோம்ன்றதை ஒத்துக்கிறோம். ஆமேன். ஒரு நல்ல பிள்ளை என்ன செய்யணும், ஒரு அம்மா ஒரு பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா முதுகில் போட்டு பச்சுன்னு அடிச்சிடும். முதுகில் அடிச்சு கொண்டு அந்த பிள்ளை என்ன செய்யணும், வேறு யாச்சும் கூடாது, அடித்த அம்மா கிட்ட தான் வந்து விடும், கால் துண்டு விடும். அப்படி விடாத பிள்ளையே கிடையாது. புரிஞ்சுதா? நீங்கள் அப்படி விழுந்துருக்க மாட்டீங்களோ தெரியல, பயமாக இருக்குது நீங்கள் பேச பார்த்தா. எந்த அம்மா தான் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை ஓங்கி அடிச்சிச்சுன்னா, என்ன இப்படி பண்ண பட்டான்னு அடிச்சு யார் கையில் போய் விடும் தெரியுமா? அடித்த கையில் தான் போய் விடும். அது யார் வீட்லையும் பக்கத்து வீட்டில் போய் எங்கள் அம்மா அடிச்சிச்சு, எங்கள் அப்பா சார் சொல்லி ஊரெல்லாம் பரப்பிட்டு வராது. அது அப்பா கையில் தான் போய் விடும், அம்மா கையில் தான் விடும். நாம் இன்னும் அப்படி பிள்ளைகளை மாறணுமா தெரியாது. பாஸ்டர் சத்தப்பட்டான்னு எந்த ஊரெலாம் போய் சொல்கிறோமோ தெரியாது. ஆனால் பாஸ்டர் கையில் தான் விழணும், அப்பா கையில் தான் விழணும். அதான் ஒழுங்கு. ஆமேன். அல்லேலூயா. இவன் கொலை பண்ணுவேன்னு சொன்னது யார் கையில் விழுந்தாங்க? கொலைக்காரன் கையில் விழுந்தாங்களா இல்லையா? ஜனங்கள் ஒழுங்கை விரும்புகிறார்கள், ஜனங்கள் உண்மையை விரும்புகிறாங்க, ஜனங்கள் பசுத்தத்தை விரும்புகிறாங்க. ஆமீன். உலகத்தை விரும்புகிறவர்களுக்கு நாம் கண்டிச்சா பிடிக்காது. ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு கண்டிக்கிற கையில் வந்து விழுந்துருவாங்க. பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், நான் கூட இன்னொன்று நினச்சேன், கண்டிச்சிட்டீங்க, நீங்கள் கண்டிச்சது தான் கரெக்டு, அப்போ தான் நல்லா ஆவேன், இன்னும் திட்டினது கரெக்டு. திட்டு நின்றுக்கிற வைய இதெல்லாம் எப்பயோ 27 வருஷம் பண்ணி தெரிஞ்சிருக்க வேண்டிய சத்தியம். சில பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து ஃபெயிலியர்டே வரும். 1ஆம் கிளாஸில் பார்த்தா சயின்ஸில் போயிடும், 3ஆம் கிளாஸில் போனால் மேக்ஸில் போயிடும், 5ஆம் கிளாஸில் போனால் இங்கிலீஷில் போயிடும், 7ஆம் கிளாஸ் தமிழில் போயிடும், அப்புறம் 8ஆம் கிளாஸ் வரும்போது தமிழும் மேக்ஸும் சேர்ந்து போயிடும். ரிப்போர்ட் கார்டு டாடி பார்ப்பார். நானே டயர்டாக வந்திருக்கேன்,
உன் மார்க் எவன் பார்ப்பான், அந்த கையெழுத்து போடுப்போம். எங்கே வந்து மாட்டேன் அந்த பிள்ளைங்கன்னா, அப்பாவுடைய கண்ணை அடைச்சிடலாம், அம்மாவுடைய கண்ணை கூட அடைச்சி மாமா 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 மா அம்மா மாமா, அது 4 சப்ஜெக்ட் ஃபெயில். அப்பாவுக்கு சொல்லாமே அம்மா கையெழுத்து போட்டுரும். நீங்கள் மௌனமாக இருக்க பார்த்து சம்பந்தம்னு அர்த்தம். கடைசியில் 10ஆம் கிளாஸ் வரும்போது எல்லாம் மாடல் 40 40 40 40, அது 39 வந்துருக்கும். அவன் பாவப்பட்ட வேணும்னு ஒருத்தன் 1 மார்க் கூட போட்டு பொழிச்சிக்கப்போம். பாஸ் ஆயிடுச்சு. ஓஹோ, எவ்வளோ மார்க் யோசனை பண்ணுவோம். அதில் கூட பொய் சொல்கிறவங்க இருக்காங்க. 250 எடுத்துட்டு 350 சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்? கண்ணு மூடிட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு ஃபெயில் ஆகி கைது போட்டு அனுப்பிச்சல, போட்டு படிக்க வைக்கல, ஸ்ட்ரிக்டாக வைக்கல, பிள்ளைங்களை திட்டல, ஸ்கூல் டைம் போன்னு சொல்லலை, ஒழுங்குபடுத்தாங்க விட்டல. 10ஆம் கிளாஸ் வந்து ஜஸ்ட்டு பாஸு. ஏதோ கரணம் தப்பினா மரணம் தப்பிச்சு வந்திருக்கும். அப்புறம் +2 போனால் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன், இந்த குரூப் கொடுக்க மாட்டேன், அந்த குரூப் கொடுக்க மாட்டேன். அவன் இழுத்து அடிப்பான். சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் நம்ம கெஞ்சி ஏதோ ஒரு குரூப்பில் போட்டுருவான். அதையாவது ஒழுங்காக +1 பார்த்தா அது ஒரு லோ மார்க் இருக்கும், +2 எடுத்தால் அதோட லோ மார்க் இருக்கும். செல்ஃபோன் பார்க்காத. பார்ப்பேன், என்ன பண்ணுவேன்? டிவி பார்க்க பார்ப்பேன், என்ன பண்ணுவேன்? நீ நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம குட்டியும் அப்படி தான் இருக்கும். சர்ச்சுக்கு வாண்டுறாருப்பா, நான் அவர் சர்ச்சு வர சொல்கிறாரு. பிள்ளை என்ன செய்யும்? செல்ஃபோன் நீ பாப்பா, என்ன பண்ணுவேன்? நீ அம்மாட்ட நீங்கள் இங்கே என்ன செய்வீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்யும். நீ விதைக்கிறது தான் இருக்கணும். ஆமென். அதனால் ஆசை அது என்ன பண்ணிட்டான், அடி விடுவோம், ஜெயிலில் போடுவோம், ஒதுப்பேன்னு சொல்ல. எவனாவது கோயிலுக்கு வரனா கொலை பண்ணிடுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உயிருக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க? உயிர் போச்சு போனால் அடி போட்டால் ஜெயிலில் போட்டால் ஜாமீனில் வந்துடலாம், உயிர் போயிடும்ல. அப்போ என்ன செய்வாங்க? மரியாதை பயப்படு, உயிர் போயிடும். புருஷன் உயிர் போயிடும், மனைவி உயிர் போயிடும்னா எங்கள் உயிர் போயிடுங்க, நீங்கள் உயிர் வாழணும், நானும் உயிரும், பிள்ளைங்களுக்காக உயிர் வாழணும். என்ன செய்வோம்? புருஷன் மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் சேர்ந்து பொத்து தச்சா விழுந்துடுன்னா கொலை பண்ணுவேன் ராஜா சொல்லிட்டார். இந்த குரோம்பேட்டைக்கு அந்த ரூல்ஸ் தான் வரணும். அப்போ தான் குரோம்பேட்டை மாறும். அல்லேலூயா. பாருங்க, அவங்க சந்தோஷப்பட்டார்கள். முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு தேடினார்கள். வெளிப்பட்டார். சபையில் கர்த்தர் உனக்கு வெளிப்படணுமா? உன் குடும்பத்தை கர்த்தர் வெளிப்படணுமா? அவருடைய சேவை தலையில தொங்கும் போது ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது இல்லையா? ஒரு மகிமை வெளிப்பட்டதா இல்லையா? ஆமென். முழு மனதோடு கர்த்தரை ராத்திரி தேடும் போது வெளிப்பட்டாரா இல்லையா? தேவனுடைய பிள்ளையே, தேவனை தேடினால் அவர் நிச்சயமாக மகிமையான ஒளியிலே உனக்கு வெளிப்படுவார். ஆமென். தேடி தேடி என்ன கிடைச்சது, கோயிலுக்கு போய் என்ன கிடைச்சுன்னு கேட்காத, சின்சியரா முழு இதயத்தோடு முழு மனதோடு உண்மையா தேடிப்பார். இந்த அக்டோபர் மாதம் ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் உனக்கு வெளிப்படுவா. ஆமென். வீட்டில் உட்காந்துருக்கும் மரியாதை கிட்ட காபியில் வந்து வெளிப்பட்டானா? கிதியோன் போய் உட்காந்து பயந்தாங்க ஓடி போய் உட்காந்துருக்கும் போது ஒரு தூதன் வந்து கர்வாலி மரத்துக்கில் வந்து தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? இயேசுவை ஜெயிக்கும் போது மேக சம்பம் அக்னி சம்பம் வெளிப்பட்டுச்சா? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய கவனித்து பாருங்க. சொல்லும்போது கர்த்தரின் மகிமை வெளிப்பட்டு சமுத்திரம் நின்றா புரிஞ்சுதா? கர்த்தர் வெளிப்படுவா. இந்த மாசத்தில் கர்த்தர் வெளிப்படுவா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் உடைக்கும்படி கர்த்தரின் மகிமை வெளிப்படும். கர்த்தரின் கிருபை வெளிப்படும். சின்சியரா தேடிப்பார். ஒரு பிள்ளையை போல அப்பாவை தேடிப்பார், இரவு பகலும் தேடிப்பார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும்,
கர்த்தருடைய தயவு வெளிப்படும். ஆசா ராஜா கொலை பண்ணின்னு சொன்ன மொத்த பேரும் கோயில வந்து ஓ எழுதார்களே. கர்த்தர் வெளிப்பட்டார். நம்முடைய வீடுகளில் கர்த்தர் வெளிப்படணுமா? நீ எதிர்பார்க்காத ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தணுமா? அற்புதங்கள் நடக்கணுமா? ஆச்சரியமான காரியம் நடக்கணுமா? முழு குடும்பமா முழு இதயத்தோடு கர்த்தரை ராத்திரி தேடிப்பா. கர்த்தருடைய மகிமை அப்படி வெளியரங்கமாயிடும். அவருடைய கை குறி போகல, அவருடைய செவி மந்தமாக. கல்வாரி சிலுவை ஜீவனை கொடுத்தவர் இன்னைக்கு உனக்கு மாக்க மாறாதவர். நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உள்ள இருப்பா. அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் ஓய பண்ணுவார். சத்துருடைய ஆக்ரோஷம் அடக்கி ஆளுகை செய்வார். கர்த்தர் சொல்லும் போது கண்டிஷனாக இருக்கும். கண்டிஷனுக்கு நீ ஒப்பு கொடுத்துப்பார். ஈசாக்கு மேலே கத்தி விடாதபடி எழுப்பினாரா? எழுப்புவார். நீ ஒப்பு கொடுத்துப்பார். சாக மாட்டேன், எழுப்புவார். தலைக்கீழாய் கட்டப்பட்ட சீலாமை பவுலை எழுப்பினார். உன்னை எழுப்புவார். இயேசுவை சாகடிக்கு ஒப்பு கொடுத்தாரு பிதா. 3ஆம் நாள் எழுப்பினாரா? எழுப்பினார், எழுப்புவார். ஆத்திமரம் துள்ளி விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் மந்தை இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து தேடிப்பா. உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவ சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது. தேடும் போது, அவள் தேடின போது, தேடும்போது தங்கள் முழு இதயத்தோடும் ஆணை முழு மனதோடும் தேடும்போது வெளிப்பட்டு உங்க வீட்டை சுற்றி இருக்க சத்துருக்கள், சூனியம் பண்றவங்க, மந்திரம் பண்ற எவனா இருந்தாலும் சுற்றுப்புறத்தால் வந்து யுத்தம் இல்லாதபடிக்கு, சண்டை போடாதபடிக்கு, அம்பு அடிக்காதபடிக்கு, துப்பாக்கி சுடாதபடிக்கு அதெல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி அவருடைய ஆதிக்கத்துக்குள்ள, அவருடைய மேனிப்புலேஷனுக்குள்ள, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து சூனியம் பண்றவனை பார்த்துட்டே சூனி பண்ணி கொன்றுவேன். கர்த்தரை தேடினால் சூனியம் பண்ணுவேன். அந்த ராஜா சொன்ன கட்டளை கீழ்ப்படிந்து கர்த்தரை தேடும்போது, தேடாத கொலை பண்ணுவேன்னு சொன்னாங்க. தேடினார்கள். தேடும்போது சுற்றிக்க சத்துருக்களை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேய் இவங்க செபிக்கிறாங்க, என்ன தேடுறாங்க, எவனாவது விசுவாசிக்குமே கையை வச்சியோ சுற்றுவேன். கர்த்தர் சுடுறாரு. அதனால தான் இந்த வருஷம் வாக்குத்தத்தை என்ன கொடுக்குறாரு? ஆயுதங்கள் வாய்க்காம்போம். நீ தேடிப்பா, கர்த்தர் வெளிப்படுவா. அவருடைய மகிமை வெளிப்படும். சத்துருக்குடைய கோஷ்டங்கள் அடங்கும். சூனியக்காரனுடைய கோஷ்டம் அடங்கும். சேவினக்காரன் கோஷ்டம் அடங்கும். சர்ப்பங்களை தேர்களை மிதிப்பாய். சத்துருடைய சகல ஆயுதங்கள் கர்த்தர் மேலே ஜெயம் கொடுப்பார். தேடினால் மகிமை. எல்லா கண்களையும் போடலாமா? ஒரு மகிமையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயம் கண்ணு மூடு. நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன். இந்த மாசம் கர்த்தரோடு நடக்க போகிறேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் இயேசுக்கு பின் நடக்க போகிறேன். என்ன வந்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய மகிமை என் வீட்டுக்குள்ள வரணும், ஆலயத்துக்குள்ள வரணும், என் பிள்ளைகள் மேல வரணும். வைராக்கியமாய் கர்த்தர் மாற்றுவார். அமீன். பரலோக பிதாவே, கேட்ட வசனங்கள், நீ பேசின வார்த்தைகளை ஊழியக்காரனாகி நான் பேசியிருக்கிறேன். பேசின வசனங்களை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவருடைய மகிமை வெளிப்படும்.
சத்துருக்களை அடக்கப்படுவார். ஓ ரமண கலபாஷா கலமா மேகவலபாஷா கலபதலபதலபதலபஷா கலபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுங்க. ஒரு ராஜா போட்ட தீர்மானத்துக்கே அவ்வளோ ஒருமனப்பட்டார்கள். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறா. நீங்கள் தேடுங்க, தேடி பாருங்கள். இந்த மாதம் முடிவில் ஒரு சாட்சி கூட்டம் வைப்பேன். 1ஆம் தேதி சாயங்காலம் ஒரு சாட்சி கூட்டம் வைப்பேன். இந்த மாதம் எப்படிலாம் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் மகிமை கிருபை வெளிப்பட்டது என்று அநேக சாட்சி கொடுக்க போகிறீங்க. போன மாதத்தை விட இந்த மாதம் பயங்கரமாக ஜெபிக்க போகிறீங்க. அப்படி ஜெபாவிய கர்த்தர் ஊற்றுகிறா. குடும்பங்களில் வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. அன்பின் பரலோக பிதாவே, தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பேசின வார்த்தைகளுக்காக, ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டீரே. கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது நீ வெளிப்பட்டீரே. ஓ, வெளிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவராகவே இருக்கிறது. இன்றைக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். இந்த மாதமெல்லாம் ஆளுகை செய்யட்டும். அப்போ இந்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீர். தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் மாட்டினா. எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதில்லை, அது உம்மால உண்டானது. யாக்கத்தையோடு பயபக்தியோடு ராபோதிட்ட பந்தியில் பங்கெடுக்க உதவிசி. ஆலயத்துக்குள்ளே எல்லா அருவறுப்புகளும் சுத்திகரிக்க உதவிசி. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், காலத்தில் போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.